Hi all, welcome to TNPSC Prep Simplified. இன்னைக்கு நம்ம எந்த சப்ஜெக்ட் வீடியோவும் பார்க்கல. ஐ மீன் எந்த ஒரு கிளாஸ் ஆர் டாபிக் எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. இன்னைக்கு ஜஸ்ட் பாலிட்டி எப்படி கரெக்டாக படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? பிகாஸ் பாலிட்டி நம்மளுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அதே மாதிரி நம்மளுக்கு 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அங்கே ஸ்கீம் அது மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ படிக்கிறதுனே தெரியாது. ஆனால் பாலிட்டியில் நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேட்ட எல்லா கொஸ்டினையுமே கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம கேட்ட எல்லா கொஸ்டினுமே குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி, டூ ஏவோட மெயின்ஸ் இல்லை குரூப் 4 இந்த 4 எக்ஸாம்ல எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பாலிட்டி நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஆக்சுவலி. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 3 மிஸ்டேக்ஸ் 3 மிஸ்டேக்ஸ் ஜென்ரலாக நம்ம பண்ணுறோம். அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம பாலிட்டியில் ஃபுல் மார்க் வாங்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா கமிட்டி, அதுக்கப்புறம் கமிஷன். இதை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எக்ஸாமுக்கு போகிறது. அதாவது கமிட்டினா என்னன்னு தெரியணும், கமிஷன்னா என்னன்னு தெரியணும். கமிஷன்லேயே 2 டைப் இருக்கு. ஒரு சில கமிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி, இதெல்லாம் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டாட்யூட்டரி, அதாவது ஒரு ஆக்ட் மூலியமா இதை கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன். இதெல்லாம் பார்த்தோன்னா ஆக்ட் மூலியமா வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ கான்ஸ்டிடியூஷன் கமிஷன்னா அதோட ஆர்டிக்கல் என்ன, யூபிஎஸ்சினா அதோட ஆர்டிக்கல் என்ன, டிஎன்பிசி இதுமாதிரி ஸ்டேட் சர்வீஸ்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே ஸ்டாட்யூட்டரினா அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு நம்மளுக்கு தெரியுது, அதோட இயர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த வருஷத்துல அந்த ஆக்ட் வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ வந்துச்சுன்னெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா அது எந்த மாதிரி பாடி, இப்போ கமிஷன்னு பார்த்தாவே நம்மளுக்கு அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்களா இல்ல ஸ்டாட்யூட்டரியா அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் அதோட ஆக்டை பத்தி நம்மளுக்கு கரெக்டாவே தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கமிட்டின்னு பார்த்தோம்னா இயர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது கூடவே சேர்த்து ரெக்கமெண்டேஷனே இப்போ கேட்குறாங்க. இப்ப மண்டல் கமிஷன்னா நம்ம மண்டல் கமிஷன் ஓபிசி ரிலேட் ஆனது, அது இந்த இயர்ல வந்துச்சு, இவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம பார்த்தோம் இப்ப போன வருஷம் நடந்த எக்ஸாம்ல அது என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்தா கேட்டிருந்தாங்க. இன்டெப்த்னா ரொம்ப தெரியாத அளவுக்கு இல்லை, நம்ம ஒரு 2 நிமிஷம் சேர்த்து படிச்சிருந்தோம்னா அதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும், அது மாதிரி தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு கமிட்டி பார்க்குறோம் அப்படின்னா அதோட ரெக்கமெண்டேஷனும் நம்ம படிக்கணும், இயர்ஸும் படிக்கணும். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் 2024 நடந்த இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1, 2, 4 இந்த குரூப் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் பேப்பர் நான் எடுத்து பார்க்கும்போது குரோனாலஜி, அதாவது இந்த கமிட்டிஸை இயர்ஸ் வைஸ் அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்லயுமே கேட்டிருந்தாங்க. ஈவன் 2A மெயின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த வருஷம் கேட்க போற எக்ஸாம்லயும் இது கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா இன்கேஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமா கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் 1 நடக்கும், 2 நடக்கும், 4 நடக்கும், 3லயுமே கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்க போறாங்கிறது நம்மளுக்கு போன வருஷம் நடந்த எக்ஸாம்லதே நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அதனால நம்ம கமிட்டி அண்ட் கமிஷனை நல்லாவே படிக்கணும். அதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எதுனா ரெக்கமெண்டேஷன். அதை நிறைய பேர் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஜஸ்ட் இப்போ கமிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கமிட்டியை நம்ம கூகுள் பண்ணோம்னா போதும். இதுக்கு புக்கெல்லாம் நீங்க தேட வேணாம். கூகுள் பண்ணி அதில் ஒரு டாப் 5 ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஒரு 3 இல்ல 4 வெப்சைட் ஓபன் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்ஸ்ல எதெல்லாம் காமனா இருக்கோ அது மட்டும் படிங்க. அது இப்போ 200 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அத்தனையும் நம்மளால படிக்க முடியாது. ஆனா காமனா டாப் 5 அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் படிச்சீங்கன்னா போதும். அவ்வளோதான் கேட்குறாங்க எக்ஸாம்ல, ஓகேங்களா? ஸோ ரெக்கமெண்டேஷன் பார்க்கணும். இயர்ஸ் நம்ம கண்டிப்பா படிச்சிருவோம். ஒரு கமிட்டினாவே அது எதுக்கு போட்டிருக்காங்க, எந்த இயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அது நம்ம இயர்ஸ் எப்பவுமே நல்லா படிச்சிருவோம். ஸோ குரோனாலஜி கேட்டாங்கனாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ 1 or 2 இயர்ஸ் முன்ன பின்ன இருக்குனாலுமே நம்ம கரெக்டாக ஆர்டரா படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி, அப்படி இந்த கமிட்டி அப்படிங்கிற மாதிரி குரோனாலஜியில ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா கமிட்டி ஓவர். கமிஷன் நான் சொன்னேன், கான்ஸ்டிடியூஷன் கமிஷனா ஸ்டாட்யூட்டரி கமிஷனா நம்ம பார்க்கணும். அது போக ஒரு சில கமிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன்,
இதெல்லாம் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஆப்வியஸ்லி இந்த கமிஷனை படிக்கும்போது டாப் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம படிச்சிடுறோம். அதனாலதான் இது வந்து நான் மிஸ்டேக்ல தனியா சொல்லலை. நம்ம இதுல மிஸ் பண்றதெல்லாம் எதுனா இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனும் ஒரு கமிஷன் இருக்குன்னா அதோட ஆர்டிக்கலோ ஆக்டும் நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஆக்ட்ஸை வந்து மிஸ் பண்றது. எந்த மாதிரியான ஆக்ட்ஸ் அப்படின்னா இந்த கன்சியூமர் ரைட்ஸ், அதுக்கப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆக்ட், அதுக்கப்புறமா டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு என்ன லாஸ் எல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரியான ஆக்ட், அதுக்கப்புறமா கரப்ஷனுக்கு இருக்கிற ஆக்ட். ஸோ இது ரிலேட்டடான ஆக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுல இருக்கு. ஐ மீன் சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த ஹியூமன் ரைட்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. அது ரிலேட்டடான ஆக்ட்ஸ் வந்து நிறைய டைம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். பிகாஸ் நம்ம வந்து சமச்சீர் புக்ல இருக்கிறதா நம்ம வந்து படிப்போம் மோஸ்டா. அப்படி இருக்கும்போது இந்த டாபிக் எல்லாம், இந்த கரப்ஷன் ரிலேட்டடான டாபிக் எல்லாம் எக்ஸ்டென்சிவா அதுல வந்து இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு என்னெல்லாம் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூகுள் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆக்ட் எப்படி படிக்கணும்னா இயர் என்னன்னு படிக்கணும். அந்த ஆக்ட் ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. இப்போ கரப்ஷன்னா ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னா அது என்ன பனிஷ்மெண்ட்டு நம்ம பார்க்கணும். அண்ட் தென் அது வந்து ஒரு பாடியை கிரியேட் பண்ணுது. இப்போ கன்சியூமர் ரைட்ஸுக்குன்னு ஒரு பாடியை கிரியேட் பண்ணுது ஒரு ஆக்ட் அப்படின்னா அது ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, அதில் சேர்மன் யாரு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்காது. அதோட ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நம்ம படிச்சுட்டோம்னா போதும். இம்பார்ட்டண்ட்டாக எப்போவுமே ஒரு ஆக்ட் எடுக்கிறோன்னா ஒரு டாப் 5 to 7 அந்த ஆக்டை பற்றி ஒரு 7 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல ஆப்ஷன் டைரக்டா ஆன்சர் தெரியலனாலும் எலிமினேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டிபிஎஸ்பி. நான் வந்து டிபிஎஸ்பி வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஒரு டிபிஎஸ்பி இருக்குன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களோ அது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு. பிகாஸ் அது மாதிரி கொஸ்டின்ஸும் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்து மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கேசஸை வந்து இக்னோர் பண்றது. ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்ல பெருசா இருக்காது. ஸோ இது வந்து நம்ம படிக்க மாட்டோம். பட் எக்ஸாம்ல குரூப் 1 லெவல் எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஐ மீன் லாஸ்ட் இயர் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் கேசஸும் படிக்கணும், ஓல்டும் படிக்கணும், நியூவும் படிக்கணும். ஓகேங்களா? ஓல்டுனா நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப 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 காமனான கேஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்பகம் துரைராஜன் கேஸ், அதுக்கப்புறமா கோலக்நாத் கேஸ், அப்புறம் கேசவனந்தா பாரதி கேஸ், இது மாதிரி கேஸ் எல்லாமே, அப்புறம் இந்திரா சாவ்னி, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ரொம்பவே காமனான கேஸ். இதை பத்தி நம்ம இன்னும் நோட்டு படிச்சிருக்கணும். அடுத்தது நியூவா இப்போ 2020க்கு அப்புறம் ஏதாச்சும் கேஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, இல்லைன்னா ஒரு டாபிக் நம்ம போட்டு சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ன்னு நம்ம கொடுத்தோம்னாவே கூகுள்ல வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 3-4 வெப்சைட்ல காமனா இருக்க கேஸ். அதுக்குன்னு நீங்க எல்லா கேஸும் படிக்க முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கில் கேஸ் இருக்கும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 பத்தி நிறைய கேஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஆர்டிகல் 21 தான் ரைட் டு லைவ்லிஹுட். கரெக்டுங்களா? இதுல என்னெல்லாம் ரைட்ஸ் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, மீன் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னா ஸ்லீப்புக்கு கூட ரைட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா கிளீன் ஏருக்கு ரைட்ஸ் இருக்கு. இது மாதிரிலாம் ஒரு சில கேசஸ்ல வந்து ரீசெண்டா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல டைரக்டா ஹெல்ப் பண்ணலனாலும் மெயின்ஸ்ல வந்து கண்டிப்பா நான் முன்னாடி எழுதுனவங்களை விட நம்மளுக்கு +2 or 3 மார்க்ஸ் கண்டிப்பா போடுவாங்க. பிகாஸ் நம்மளது யூனிக்கா இருக்கும். ஸோ கேசஸ் நீங்க படிச்சு இன்கேஸ் ப்ரிலிம்ஸ்ல வரல அப்படின்னா படிச்சது வேஸ்ட்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு 1000 டைம்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ்ல ஹெல்ப் பண்ணும். ஸோ பாலிட்டி படிக்கும்போது ஒவ்வொரு டாபிக் வைஸா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21னா ஓல்டு கேஸ் ஒரு நியூ 3 கேஸு, நியூ கேஸ் ஒரு 3 கேஸ், இப்படி படிச்சு வச்சிட்டிங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எழுதும் போது நீங்க அப்டேட்டடா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஆர்டிகல் 21 பத்தி இப்போ மெயின்ஸ்ல நம்ம எழுதுறோம் அப்படின்னா எல்லாருமே மேனகா காந்தி கேஸ், சாரி மணிகா காந்தி கேஸ் வந்து எழுதுவாங்க. நம்மளும் எழுதுவோம். ஸோ நம்ம கரெக்டா எழுதியிருக்கோம். அதாவது பேசிக்கா தெரிஞ்சிருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் இப்ப புதுசா வந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடாவும் நம்ம எழுதுறோம் அப்படின்னா முன்னாடி கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து புதுசா இந்த கேஸையும் சேர்த்தி பார்க்குறாங்கன்னா நம்ம அப்டேட்டடா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த ஹியூமனா இருந்தாலுமே புதுசா ஒன்றை பார்க்குறாங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த கேண்டிடேட் அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பா அதுக்கு வந்து
அப்ரிஷியேட் பண்ற மாதிரி கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு தான் தீருவாங்க. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் கேஸஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் ஹெல்ப் பண்ண போது, மெயின்ஸ்லயும் ஹெல்ப் பண்ண போது. போன வருஷம் குரூப் 1ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் குரூப் 1, 2A மெயின்ஸ்லலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் 4ல கேட்க சான்ஸ் இருக்கு. பட் ரொம்ப சிம்பிளான கேஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப காமனான கேஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றேன். நான் ஏன் இதெல்லாம் படிக்கணும்? மெயின்ஸே எனக்கு இல்லையே நீங்க நெனச்சீங்கனாலும் இன்கேஸ் சிம்பிளான கேஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு வரவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அடுத்தது இந்த இந்த மிஸ்டேக்லயே இன்னொன்னு நான் கவர் பண்ணணும்னு நினைச்சது பார்த்தேன் அப்படின்னா இந்த சப் கிளாஸஸ் வந்து மிஸ் பண்றது. இப்ப நான் வந்து ஆர்டிகல் 15 பத்தி பார்க்கறேன்னா ஸ்கூல் புக்ல ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் செக்ஸ், கேஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மாதிரி. ஆனா அதுக்கு கீழே 6 சப் கிளாஸ் இருக்கு. இந்த 6 சப் கிளாஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கும். அதுல ஆர்டிகல் சப் கிளாஸ் 4 எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி அவங்களுக்கான ரிசர்வேஷனை பத்தி எல்லாம் பேசியிருக்கும். அதே மாதிரி 16 சப் கிளாஸ் 4 பார்த்தீங்கன்னாலும் பேசிக்கான ரிசர்வேஷனை பத்தி பேசியிருக்கும். 15 வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காலேஜ், யூனிவர்சிட்டியில. அதுவே 16 பார்த்தோம்னா நம்ம இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதி போறோம் இல்லைங்களா? எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து இது வந்து ரிசர்வேஷனை பத்தி பேசியிருக்கும். அதுவே 6 பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பத்தி பேசியிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 15, 16 இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாம் எழுதுறோம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், அதாவது கவர்னர், சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட், இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ்ல இருக்கிற சப் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? ஏன்னா குரூப் 1ல லாஸ்ட் இயர் வந்து சப் கிளாஸஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் குரூப் 1லயும் கேட்க போறாங்க. குரூப் 2ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ சப் கிளாஸஸ் வந்து இப்ப நான் இவ்வளோ ஆர்டிக்கல் நான் மனப்பாடம் பண்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல நான் சப் கிளாஸ் எல்லாம் படிச்சேன்னா நான் எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம சப் கிளாஸ் படிக்க போறது கிடையாது. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். ஸோ எதுக்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடானது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடானது, ஹை கோர்ட்லேருந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹை கோர்ட் ரிலேட்டடானது இதுலலாம் நம்ம சப் கிளாஸ் படித்து வச்சிட்டோம்னாவே 100% இதை தாண்டி பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்படியே கேட்டாலும் ஆப்ஷன்ஸ் வச்சு அதை எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதாவது 4 கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆர்டிக்கல் நம்பரே நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஸ்டேட் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதாவது ஜுடிஷியரி, இதுல இருக்கிற ஆர்டிக்கலோட சப் கிளாஸஸை நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேங்களா? ஏன்னா டிபிஎஸ்பியில் 39th ஆர்டிக்கல் பார்த்தோம்னா பெருசாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் சப் கிளாஸ் ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கும். இந்த கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப் கிளாஸஸ். ஸோ இது கண்டிப்பாக இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து இன்னொரு மிஸ்டேக் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் இப்போ நான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னாவே 14 to 32 இதுதான் நான் பார்ப்பேன். 12 என்னன்னு பார்க்க மாட்டேன், 13 என்னன்னு பார்க்க மாட்டேன். அதே மாதிரி 31 ஆர்டிக்கல் அது ரிப்பீல் ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஏபிசின்னு 3 இருக்கு. 31A, 31B, 31C. இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னே நம்மளுக்கு தெரியறது இல்லை. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியும் டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36லேருந்து ஆரம்பிக்குதுன்னு. அப்போ 33, 34, 35ல என்னன்னே நம்ம பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு இந்த வருஷம் போன வருஷம் நடந்த எக்ஸாம்ல ஆர்டிகல் 33 ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. டைரக்டா ஆர்டிகல் 33னா என்னன்னு கேட்கல. ஆனா ஆர்டிகல் 33 தெரிஞ்சாதான் அதுக்கான ஆன்சர் நம்மளால எழுத முடியும். அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னா அது ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்னா இது எல்லாமே எனக்கு தெரியணும். ஓகேங்களா? டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கு அப்படின்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 37 தான் டிபிஎஸ்பி வந்து நான் ஜுடிஷியபிள்னு சொல்லும். அதாவது டிபிஎஸ்பி ஃபாலோ பண்ணலன்னு நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்ற ஆர்டிக்கலே 37 தான். ஆனா நம்ம டிபிஎஸ்பி படிக்கும் போது இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். கரெக்டுங்களா? ஆனா நம்ம பேசேஜ்ல படிப்போம், பேராகிராஃப்ல புக்ல ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். டிபிஎஸ்பி வந்து நான் ஜுடிஷியபிள், அதனால கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அது வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் 37ல. அது தெரியாம நம்ம போனோம்னா கண்டிப்பா சிம்பிள் கொஸ்டினே மிஸ் பண்ணிட்டு வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா கமிட்டி, கமிஷன் எல்லாம் நம்மளுக்கு இன் அண்ட் அவுட் தெரிஞ்சிருக்கணும். அதோட ஆர்டர், அதாவது இயர், அது எந்த வருஷம் போட்டாங்க அந்த க்ரோனாலஜி நம்மளுக்கு தெரியணும். அதோட ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு தெரியணும்.
ஆக்ட்னா அதோட ஆக்ட் என்னன்னு தெரியணும், இல்லைன்னா ஆர்டிக்கிள். கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடினா ஆர்டிக்கல் என்னன்னு தெரியணும். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கீழே கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப நம்மளுக்கு எது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அதையும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆக்ட்ஸை மிஸ் பண்றது. அதாவது ரொம்ப காமனான ஆக்டால நம்ம படிச்சிருவோம். ஆனா கன்சியூமர் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆக்டை நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுவோம். இந்த கரப்ஷன், லோக் அதாலத் இதை பத்தி இருக்கிற ஆக்ட் எல்லாம் நம்ம கரெக்டா படிச்சுக்கணும். ஓகேங்களா? தேர்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கேசஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம சப்கிளாசஸையும் பார்க்கணும். சப்கிளாசஸ்னா எல்லாத்துக்கும் கிடையாது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டாபிக்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். சுப்ரீம் கோர்ட் கேஸும் நான் சொன்னேன், ஓல்டு தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஓல்டு படிக்காம நியூக்கு போகக்கூடாது. பழசு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சுப்ரீம் கோர்ட் கேசஸை நம்ம கரெக்டாக படிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நியூ படிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் குரூப் 4 எக்ஸாம் தான் எழுதுறேன். நான் குரூப் 1, குரூப் 2 அட்டனே பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ளாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. சுப்ரீம் கோர்ட் கேசஸ் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. இல்லை நான் குரூப் 2A இல்லை 2-1 இதையும் நான் சேர்த்து அட்டன் பண்ண போறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கேஸ் பழசு புதுசு ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க காம்படிட்டர்ஸை விட பெட்டரா நம்மளுக்கு என்னால எக்ஸ்ட்ராவா தெரியுதோ அதுதான் நம்மளுக்கு ரேங்கை புஷ் பண்ணி தரும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் அதுக்கு ப்ரிப்பேர்டா நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கள விட எட்ஜ் காட்டுற மாதிரி நம்ம ரெண்டுமே படிச்சு வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். இதுக்கு எந்த புக்ஸ்க்கோ போய் நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கூகுள் பண்ணீங்கன்னாவே போதும். இப்போ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஆர்டிகல் 21 ரிலேட்டட் கேசஸ், அது மாதிரி அப்போ டிபிஎஸ்பியில் ஏதாச்சும் ஒன்று படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான கேசஸ், அந்த நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அது போட்டு அதுக்கான கேசஸ்னு போட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு கூகுள்லேயே வந்துடும். புக்கெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அந்த புக்கை பார்த்தாவே நம்மளுக்கு தலை சுற்றிடும். இத்தனையும் நம்ம படிக்கணுமான்னு நம்ம படிக்கவே மாட்டோம். கூகுள் பண்ணோம்னா 10 நிமிஷத்துல அந்த டாப்பிக்கை முடிச்சு வச்சுட்டு போயிடும். ஸோ கூகுள் அதுக்குன்னு வெப்சைட்டை தாவிட்டே இருந்தோம்னா ரொம்ப எவ்வளோ படித்தாலும் படிக்காத மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு 3 வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்க. காமனா இருக்கிற 5 பாயிண்ட்டுக்கு மேல எதையுமே எழுதாதீங்க. அது 5 பாயிண்ட் தெரிஞ்சாவே போதும். 5 பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குனாவே நம்ம ரேங்க் வந்து 100 to 500 ரேங்க் மேல இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 மிஸ்டேக் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாமே சமச்சீர் புக்கு இல்லைன்னா சில பேர் குரூப் 1 மட்டும் படிக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் புக் எல்லாமே படிப்போம். ஆனா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் படிப்போம். ஐ மீன் எப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஆர்டிக்கல் படிக்கிறதை விட அதோட சப்கிளாஸை நம்ம வந்து விட்டுருவோம். ஐயோ இதையும் படிக்கணுமா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டரா தெரியுதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்கும். கமிட்டி கமிஷன் எல்லாம் சும்மா லாஸ்ட் மினிட்ல ரீடு விட்டுட்டு போவோம். ஆனா அதை பத்தின கொஸ்டின் தான் எல்லா எக்ஸாம்லயுமே கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 1ல பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி 22 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. குரூப் 2A மெயின்ஸ்ல நான் பார்க்கும்போது அதுலயுமே கிட்டத்தட்ட 20 கொஸ்டினுக்கு மேல கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ குரூப் 1ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25 கொஸ்டின், மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம், கரெக்டுங்களா? அப்போ பாலிட்டியில நம்மளுக்கு 22 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் எனக்கு குரூப் 1ல 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 20 அவுட் ஆஃப் 20 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 55 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அது போக நம்மளுக்கு எக்கனாமி இருக்கு, அதுக்கப்புறமா ஜியாகிரபி இருக்கு. இதுலலாம் நம்மளால மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும், கரெக்டுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரியை விட இதுல நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவும் வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு ஏரியா தான் எக்கனாமி. இதுல இருந்தாவே நம்மளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி 80% நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். 80% நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன். அந்த 20% என்ன அப்படின்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் மினிட்ல நான் கேர்லெஸ் பண்ணாம மிஸ்டேக் பண்ணாம இருக்கேனா, எக்ஸாம்ல நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம இருக்கேனாங்கிறத அந்த 20% தவிர நம்ம கரெக்டா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சோம்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த 3 மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் எக்கனாமி எப்படி படிக்கணும், அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த டாபிக்ஸை எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன். அது போக இதுல இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சது, சமச்சீர் புக்கை கண்டிப்பா 100% இந்த சமச்சீர் புக் வந்து கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஆனா எக்ஸாமுக்கு இது மட்டும் போதாது. இது போக நம்ம அவுட்டர் சோர்ஸ் படிக்கணும். அது வந்து லக்ஷ்மிகாந்தான்னு கேட்டா, இப்ப நீங்க லக்ஷ்மிகாந்த் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இது படிக்கலாம். நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க படிக்கலாம். இல்ல இதுக்குன்னு நான் போய் இதுக்கப்புறமா தான் லக்ஷ்மிகாந்த் படிக்க போறேன் அப்படின்னா
அதை நீங்கள் அவ்வளோ படிக்கணுங்க அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்டெப்த்தாக கொஸ்டின்ஸ் கேட்குறது கிடையாது. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி வெப்சைட்டில் படிச்சீங்கன்னாவே போதும். ஏன்னா ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு 80% சிலபஸ் கவர் ஆயிடும். பேலன்ஸ் இருக்க 20% சிலபஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 700-800 பேஜுக்கு புக் வாங்கினா படிக்கவே மாட்டோம் கண்டிப்பாக. இந்த 80% கூட விட்டுருவோம். பாலிட்டி அதுக்கு அவ்வளோ படிக்கணும், அது அப்புறம் பார்த்துக்கலாங்க மைண்ட் செட் வந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேசஸ், சப் கிளாஸஸ் இதை மட்டும் போய் ஒரு வெப்சைட்டில் நம்ம படித்தோம்னா வெல் அண்ட் குட். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா அது பாருங்க. எண்ட் ஆஃப் தி டே இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். புக்கு லக்ஷ்மிகாந்த் நான் தமிழ் மீடியம் நான் எப்படி அதை படிப்பேன்னெல்லாம் நினைக்காதீங்க. கூகுளில் போய் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வேற ஏதாச்சும் மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா அதை நான் சொல்லலை, ஆல்ரெடி நான் கொடுத்த அட்டெம்ப்ட்லேருந்து அதை லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து இந்த பாலிட்டி வந்து 2024 நடந்த குரூப் 1, 2, 4 இதோட ப்ரிலிம்ஸும் 2A மெயின்ஸ் இதுல கேட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நான் பிடிஎஃப் வச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு நீட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நான் அப்லோட் பண்றேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோ பண்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபுல்லா என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சுதான் நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க நம்மளால கெஸ் பண்ண முடியும். அதனாலதான் உங்களுக்கு வந்து அதை நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதும் சொல்லுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவோட பிடிஎஃப் எல்லாம், இந்த டாபிக் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் எல்லாம் நான் அதில் தான் போடுவேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.